ஹாய் கைஸ், வீடியோ இத்தனை நாள் போடாமல் இருந்ததுக்கு ரொம்பவே சாரி. பக்ரீத் வந்துச்சுல, ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அப்படியே கொஞ்சம் பிஸியாகிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக வரும். சாரி ரொம்பவே சாரி. வாங்க ட்ராமா பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு டியானுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்து லவ் வரும். அவர் ரொம்ப அக்கறை நடந்துப்பாளா, ஸோ வந்து லவ் வரும். நான் வந்து இன்டர்வியூக்கு வந்துட்டு என்ன ஏதாச்சும் நல்ல பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து வாய்க்கு வந்து பாயிண்ட்டை வந்துட்டு அழைச்சி விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில் வந்து நிறைய அமௌண்ட் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு சேஃபாக ஒரு வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தன்னோட குழந்தைகிட்ட மட்டும் சொல்லி வச்சிருப்பாங்க, சோரங்கிட்ட மட்டும். நெக்ஸ்ட் அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க என்னோட மாமியாரும் அதுக்கு மாமியாரோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க 2 பேரும் என்கிட்ட நல்லதாக நடந்துக்கிறாங்க, முக்கால்வாசி வீட்டு வேலையை அவங்களே செஞ்சுக்கலாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்வாள். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நீ இப்போ வர டூஹி மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து பேசியிருப்பாள், ஸோ அதனால் மட்டும்தான் உன் மாமியார் வந்து உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீ அவளை மாதிரியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, ரொம்ப அப்பாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டூஹி மாதிரி பேசியிருப்பாங்களே, ஸோ வந்து சன்னி மாதிரி அப்பாவே இருக்காது. அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களே, ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு இங்கேருந்து வானத்தை பற்றி பேசுவாங்க. ஹனி மன்னிச்சிடுங்க, உங்களை மாதிரி தான் என்னோட பெரிய பொண்ணு இருக்கா, ஆனால் வந்துட்டு இப்படி ரொம்ப வெகுளியாக இருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் லாஸ்ட்டில் உங்கள் நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாது, சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ண போய் தானே அவர் இறந்துருப்பார். இறந்து அந்த ஆளுக்கு ஒரு மரியாதையே கிடைக்காது. அவருக்கு வந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க ரொம்ப கஷ்டம் தான் பட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்காக தான் போய் உயிரை விட்டுருப்பார் அந்த பொண்ணை காப்பாற்ற. அந்த பொண்ணை வந்து சப்போர்ட்டாக பண்ணியிருக்காது. ஸோ இதான் அவங்க அப்பாவுக்கு நடந்திருக்கும். அதை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க டூஹி மாதிரி இருக்கிறது தான் சொன்னதுக்கு நல்லது. அதே சமயம் வந்துட்டு சனிக்கு வந்து தப்பானவனும் கிடையாது, அவள் பண்ணுறது வந்து நல்ல விஷயம்தான், ஒரு நாள் அவளுக்கு புரியும் அப்படின்னு அவங்க வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோட வீடு தான் கட்டுறாங்க. ஹீரோ அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோ வீட்டிலேருந்து ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் தான் 4 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, என்ன நினச்சி நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்களான்னு. ஆமாம், இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், நீங்களாம் எங்கே இருக்கீங்க, இப்போ நான் வந்துட்டு ஸ்டே பண்ணுறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாச்சா அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே டியானு ஒருத்தன் இருக்கான், அவன் சரியான திருட்டு பயலாக இருக்கான், அவனை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேஷுவலாக விட்டுருவாங்க. அந்த பொண்ணுங்க வந்துட்டு உங்கள் லக்கேஜ் கொடுங்க, நான் அப்படியே உங்கள் ரூமில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோட அம்மா வந்துட்டு யார் கால் பண்ணுவாங்கன்னா, ஹீரோ எப்போவுமே வந்துட்டு ஃப்ளைட் ஓடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பைலட் இருப்பாங்கல்ல, அவர்கிட்ட தான் பேசுவாங்க. அவர் பேர் வந்து பார்க்கு. அவர் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டூஹியை பற்றி விசாரிக்க சொன்னேனே, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் விசாரிச்சிங்களாங்கும் போது அவள் வந்துட்டு ஃபேமிலியை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு ஹெச்ஆரில் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து யாங் உட்காந்துருப்பா. அவள் அப்படியே வந்து கோபத்தோடு பார்ப்பா. என்ன ஃபேமிலி பற்றிலாம் விசாரிக்க போகிறீங்க, என்ன 2 பேருக்கு கல்யாணமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து கேட்பாரு. ஆமாம், குடிசிக்கில் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும், எத்தனை நாள் தான் என் பையன் வந்து சிங்கிளாக இருப்பான், ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்துட்டு பொண்ணு கேட்கலாம்ல அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டூஹிக்கு அம்மா மட்டும் இருக்காங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி இவங்க 2 பேரும் கல்யாணம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது யாங் வந்து காதில் கேட்டுட்டு இருப்பா. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாருமே காதில் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துட்டு ஹீரோ வருவானா. ஹீரோ வந்தோடனே பார்க் வந்துட்டு சவுண்டாக கேட்பாரு, என்ன டூஹிக்கும் உனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா. உடனே ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுவேன், என்னது நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா, யார் சொன்னா அப்படின்ட்டு. அதான் அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். அங்கே வந்து டூஹி இருப்பா. ஸோ டூஹியை கூப்பிட்டு, இங்கே பாரு, நீ வந்துட்டு இந்த மாலில் வந்து ப்ரப்போஸ் பண்ணல, நான் அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு மாலில் இருந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதுக்கு ஆன்சர் நான் இப்போ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரா. அது ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல. இல்லை நான் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிடுவானா. அப்போ ஹீரோயினால் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவள் வந்து டூஹியாக தான் நினச்சிட்டு இருக்கா. ஸோ மனசை நினச்சிக்கிறா, டூஹி சாரி, எனக்கு தெரிஞ்சு இவரை கரெக்ட் பண்ண முடியாது போல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பிரச்சனை இல்லை, உங்கள் விஷ் தான், ஒன்றும் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாளாம். அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடும். அது இல்லாமல் இவனுக்கு ஹீரோக்கு தான் பயங்கர ஷாக் ஆகிடும், என்னடா இத்தனை நாள் நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்த பொண்ணு இப்போ திருக்குன்னு வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு பார்க் வாங்க, நம்ம ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து திரும்பி வைப்பான், என்ன இவ டக்குன்னு இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ லைட்டாக ஏதோ நினைச்சான் போல, என்னன்னு தெரியல, அவனுக்கு ஏதோ டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல, அப்படியே போகிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, எல்லாரும் ஃப்ளைட்டுக்கு போனோம்ல இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே. அப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக அங்கே வந்துட்டு இந்த மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஏற வேணாம், உன்னை வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ஷாக் ஆகிடும். என்ன எதுக்கு வந்துட்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், டேரி மேடம் தான் உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவளுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. லாஸ்ட் டைமில் வந்துட்டு டேரி சொல்லியிருப்பாள் அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்கணும்னு, ஹீரோயின் வந்து பண்ணியிருக்க மாட்டாளா. ஸோ அதனால தான் வந்து அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோனை வந்துட்டு எல்லாமே டார்கெட் பண்ணிட்டாங்க, டூஹியை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ யாங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால்
வந்து நடிச்சுப்பான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட ஐடி கார்டை கொடுக்குறியா, நான் போய் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறேன், கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆசையாக சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியாங் ஏர்லைன்ஸில் வந்துட்டு இன்டர்வியூ நடந்துட்டுருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மிங்கி இருக்காள், அவள் லாஸ்ட் முன்னாடி எபிசோடில் சொல்லியிருப்பா, நான் வந்துட்டு ஏர் கோஸ்டராக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதுக்கு வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருப்பான். அவள் வந்து தன்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் டியான் இருப்பான். ஸோ அவனை வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பான். அவங்க வந்து நீங்களாம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டியான் சொல்லுவான், என்னோட பேர் வந்துட்டு ஓட்டையான்னு சொல்லிட்டு அவனை பற்றி இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பான். அப்போ டக்குனு திரும்ப வந்து ஓட்டையானா அப்படின்ட்டு. இவன் வந்துட்டு தெரியும் இந்த ஏர்லைனோட ஓனரோட பையன், சேர்மனோட பையன் தான் ஓட்டையான்ட்டு. கொஞ்ச நாளில் என்னன்னு தெரியல, சோஷியல் மீடியாலேருந்து இவங்களோட ஃபோட்டோலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த பையன் வந்து சேர்மனோட பையன்னு இப்போலாம் யாருக்குமே தெரியாது கிடையாது. திடுக்குன்னு சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃபேமிலி பிக்சர்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேனே, யாருக்குமே தெரியாது. ஸோ இது ரொம்ப நல்ல சான்ஸ், நான் இவன் வந்துட்டு என்னோட பேட்ச் தானே, நான் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்போ இன்டர்வியூவில் வந்துட்டு ஹீரோயின் சொல்லி கொடுத்ததை வந்துட்டு டியான் வந்து சொல்வான், நான் வந்துட்டு பேசஞ்சரில் வந்து நல்ல மனசோடு நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை பற்றி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவளும் அதான் சொல்வான், நான் வந்துட்டு பறக்கும் போதும் சரி கீழேயும் இருக்கும் போதும் சரி நான் பேசஞ்சரில் வந்து நல்லபடியாக நடந்துப்பேன் ஓட்டேன்னு சொன்ன மாதிரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதே ஆன்சர் தான் சொல்லுவாங்க. சரி உங்களோட இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, உங்களுக்கு 2-3 நாள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் மெடிக்கல் செக் எடுப்பாங்கல்ல, ஸோ அப்போ வந்து டூஹியோட ஐடி கார்டு வாங்கியிருப்பாள். அந்த ஐடி கார்டை இவ போட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து உட்காந்துருப்பா. அவருக்கு என்ன ஃபேஸாக தெரியும், ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா ஐடியை பற்றி பேசுவார். பொதுவாகவே வந்து டியான் ஏர்லைனில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மந்த்லி செக்அப் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் இது அந்த பொண்ணு தான் நினச்சிட்டு வந்து பேசுகிறாரு. சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, என்னோட ரூல்ஸ், அப்புறம் வந்து எத்திக்கல் ரூம் எங்கே இருக்குது, நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜன்னல் நினச்சிட்டு டோர் நினச்சி ஜன்னல் வழியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ சமீப காலத்தில் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் அடிக்கடி ரொம்ப வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவேன். ரொம்ப சொல்லப்போனால் எனக்கு ஆல்கஹால் குயினே சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு இப்போலாம் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன படிச்சனோ அது எல்லாமே மறந்து போயிடும், நான் திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஹீரோயின் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லுவாள். என்னோட ஃப்ளைட்டோட டோரை கூட ஓப்பன் பண்ண முடியல, மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்வார், ஒரு வேளை நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஞாபகம் மருதி வர சான்ஸ் உண்டு சார், அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறதுக்கு போது நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு செக்அப்க்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜஸ்ட் வந்துட்டு நேராக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிளட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எடுக்கணும். இவ வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, ஸோ வந்துட்டு வந்துடுறா கிளம்பி. ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்டை விட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்துட்டு யாரை இடிக்கிறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி வந்துட்டு ஹீரோயினை ஏமாத்திருப்பாங்கல்ல, அவங்க தான். அவங்க என்னன்னா நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு எங்கோ வந்துட்டு ஃபாரின் ட்ரிப் போகிற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு இல்லையா ஆன்ட்டி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம்மா நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி உங்கள் பையன் நல்லா இருக்கானா, எங்கே போகிறீங்க, பார்த்தா ஏதோ டூர் போகிற மாதிரி இருக்கீங்க, உங்கள் பையன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அப்போ தான் பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என்ன நீ இவங்களே ஏமாத்தினா, யாரை காமிச்சு நம்ம பையன் சொல்லிட்டு ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி இவங்க நடிச்சிருக்காங்க போல். இது கூட ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது. வாங்க போகலாம், அவன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு தரதன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறா, ஆஹா இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ ஆண்டி நீலிங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாள். நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஃப்ளைட்டில் இருக்கும் போது ஹீரோயின் ஞாபகம் வரும். அவள் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் இப்போதைக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஒர்க் பண்ண முடியாதுன்னு. அப்போ வந்துட்டு இவன் டிஸ்பிளே பார்ப்பான், லாஸ்ட் டிஸ்பிளே வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துருப்பானே, அதை வந்துட்டு ஞாபகம் வரும். அது எப்படி டக்குன்னு வந்துட்டு அவள் ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்போ இத்தனை நாள் வந்துட்டு இப்படி அரைஞ்சதெல்லாம் வந்து சும்மாவா, அன்றைக்கி மாலையிலேருந்து ப்ரப்போஸ் பண்ணாலே ரொம்ப ட்ரூவாக நடந்துக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா, அவள் கண்ணில் ஏதோ ஒன்று பார்த்த நீ, ஆனால் இவன் என்ன இப்படி சொல்கிறா, தெரியும் அவள் வந்துட்டு ஈகோவாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஏன் அவளை பற்றி நினச்சிட்ருக்கோம், நம்ம வந்து ஃப்ளைட் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கான்சன்ட்ரேஷனை திருப்பி வந்துட்டு அந்த ஃப்ளைட் ஓட்டுறதுலேயே இருப்பானா. அப்போ வந்து பார்க் வந்து பார்ப்பாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இவன் மட்டும் தனியாக புலம்பிட்டு இருப்பான், ஹீரோ மட்டும் ஒரு பக்கம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க, அவள் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, அந்த லீ ஆண்டி வந்து ஏமாத்தினது அப்படி நம்பியிருப்பாள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து நினச்சிட்டு இருக்கா, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்குனது, அப்போ டேலி இப்படி நடந்துக்கிட்டது, ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப நல்லவங்களாக தானே இருக்கோம், நம்ம யாருக்குமே வந்துட்டு எந்த ஹர்ட்டாக பண்ணதில்லை, ஆனால் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நம்மளை சுற்றி மட்டும் எல்லாரும் நம்மளை இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவ வந்துட்டு அந்த ஏஜில் இருக்கும் போது ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸில் வந்துட்டு சைன் வாங்கிட்டு போயிருப்பாங்க போல். அப்போ வந்து டூஹி வருவா உள்ளாரம். என்ன ஆச்சு, எதுக்கு வந்து அவங்க வந்துட்டு போகிறாங்கன்னு கேட்டால், அவங்க வேலை பாவம் அவங்க வந்து சிங்கிள் மாமா இருக்காங்க, ஸோ அவங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க, அதான் நான் போட்டேன் டூஹி அப்படிங்கும்போது டூஹி வந்து அப்படி கோவமாக பார்ப்பாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா, அவங்க சிங்கிள் மாமா இருக்கவங்க தான் இந்த மாதிரி காஸ்ட்லியான கார் வச்சுருப்பாங்களா, உங்ககிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு போயிட்டாங்க, நீ தான் அப்படி லாஸ்ட்டில் போயிட்டுருக்க, நீ வந்துட்டு மற்றவங்களை நம்புறதை வந்துட்டு முட்டாள்தனம், நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீ வந்து முட்டாள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஒரு விஷயத்தில் டூஹி சொல்கிறது ரொம்பவே ரைட்டுங்க, ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒருத்தவங்களை நம்பவும் கூடாதுல்ல, ஸோ அதை சொல்லியிருப்பா. அதுதான் வந்து டூஹி சொல்லியிருப்பா. இவன் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பா, டூஹி நீ சொன்னது ரைட்டு தான், இப்போ நான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக விட மாட்டேன், உன் வேலையை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா டியானை தான் காட்டுவாங்க. டியான் என்ன பண்ணுவானா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நானும் இந்த ஏர்லைனை வந்துட்டு ஏர்
அட்டெண்டண்டாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சுற்றிட்டு போயிட்டு இருப்பான். அவங்களாம் பார்ப்பாங்க, இவன் வந்து திருட்டு போயிடாச்சு, இவனுக்கு எப்படி வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் என்னோட பேக்ரவுண்டை வந்து செக் பண்ணலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஓடி போயிட்டு பூஜரோட அம்மா இருக்காங்கல்ல, ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி தானே. அவன் என்ன பண்ணுறான், ஓடி போயிட்டு ஆண்டி எனக்கு வந்துட்டு ஏர்லைனில் வந்துட்டு வேலை கிடச்சிச்சு, நான் ஏர் அட்டெண்டண்டாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாப்பியாக பேசுவானா. அப்போ ஓஜி நம்ம என்ன சொல்லுவாங்க, இங்கே பாட்டா நான் வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காமிச்சிக்காதடா, நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கணும், உங்கள் அப்பாவோட டீல் அது மட்டும்தான், நீ வந்து திருப்பி நான் சேர்மனோட பையன் வெளியே சொல்லிடாத, உங்கள் அப்பா வந்து அப்படி வேலையை விட்டு தூக்கிடுவார் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு ஏர்லைனில் வந்து அட்டன் ஆகிட்டேன், இப்போ வந்து நான் சேர்மன் பையனாக உள்ள போல் என்னோட சொந்த முயற்சியில் நான் உள்ளே போயிருக்கேன் அப்படிங்கும்போது ஓகே ஆல் த பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, டூஹி தான் அப்படின்னு சொல்லிட்டு டூஹியோட அங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும், அதை பார்த்துட்டு டூஹி நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், எல்லாமே உங்களால தான், நான் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். நான் இதை வந்துட்டு ஓஜி நம்ம பார்க்குறோம், இவன் என்ன டூஹியை வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கான், டூஹி வந்து நம்ம பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பொசசிவ்னஸாக அப்படி வந்து காட்டுவாங்க. ஸோ இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு, ஹீரோட மாமியார் ஃபேமிலி இருக்காங்கல்ல, ஸோ மின்ஹிக்கும் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவள் வந்துட்டு கடவுளே நான் எப்படியாச்சும் வந்துட்டு ஏர்லைனுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே வந்துட்டு வேண்டிட்டு இருப்பாளா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாரு நீங்கள் பாஸ் ஆகிட்டங்கும் போது அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இதுக்கப்புறம் நானும் வந்துட்டு ஏர்லைனில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். என் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு இவ தான் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. அதெல்லாம் நிறுத்து, அங்கே தானே வந்துட்டு டூஹியும் அப்புறம் வந்துட்டு ஓஜினும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைமில் அவங்ககிட்ட நம்ம ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல, அதை நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வேற வந்து புதுசாக போகிற, அவங்க ஆல்ரெடி உன்னோட சீனியர் ஆச்சு, அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் என்ன ஆகும் அப்படி ஆகும், நீ வேற வந்து நியூ கமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஷாக்காக இருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு ஓஜினை வந்துட்டு பார்க்க போகிறேன், ஓஜினை டூஹியை வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் செஞ்சுட்டு அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. டூஹி நான் அத்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உள்ளார இருக்கிறது வந்துட்டு ஓஜினோட அம்மா தான் இருக்காங்க. அவங்க தான் ஆல்ரெடி வந்துட்டு டூஹியோட ஃபேமிலி யாருன்னு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ டக்குன்னு கூப்பிட்றாங்க, அப்படியா நீங்கள் டூஹியோட அத்தையா ஆகும்போது ஆமாம் டூஹியோட அக்காவை தான் வந்துட்டு என்னோட பையன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்படியா நம்ம 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க டூஹி அம்மா பற்றி கேட்கும்போது டூஹியோட அம்மா வந்துட்டு இந்த சனால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் சனால ஒர்க் இருக்கிறனால பெருசாக டூஹியை வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க, நான் தான் அடிக்கடி வந்து டூஹிக்கு வந்துட்டு ஸ்வீட்லாம் பண்ணி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ அப்படியா, எனக்கு ரொம்பவே டூஹி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஆனால் இவங்க பேசுறது எல்லாமே போய் இப்போ தான் அவங்க டூஹியை பார்க்க வராங்க. இது தெரியாமல் ஓஜின் அம்மா வந்துட்டு நிறைய விஷயம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆன்ட்டி கேட்பாங்க, இங்கே வந்து பெரிய ஒரு கம்பெனி இருந்துச்சு, அந்த கம்பெனி வந்துட்டு பேங்க் கரப்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது வந்து என்னோட மாமனாரோட கம்பெனி, அது ஒன்றும் பேங்க் கரப்ட்லாம் ஆகலை, அது வந்து நாங்கள் அமெரிக்க கம்பெனியோட டைப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது ஓஜின் வந்துட்டு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வீடோட மொத்த லென்த்தே என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3600 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஓ அவ்வளோ பெரிய மீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஷாக்காக வாயை பொழப்பாங்க. அப்போ டூஹி வந்துட்டு பெரிய பையனை தான் வந்துட்டு வளைச்சி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே டைம் ஆகுது நான் கிளம்புறேன், டூஹி வந்தோன்னா சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டூஹி வந்தால் தான் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்காதுல்ல டூஹிக்கு இவங்களை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த கிளம்பிடுவாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் பையன்கிட்ட பேச சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இவன் என்ன யோசிப்பானா, அத்தை பெரிய வீடை வந்துட்டு என் ஒய்ஃப் தனியாக வந்து க்ளீன் பண்ணாலாம், இவளுக்கு எவ்வளோ அழுத்தமாக இருந்தால் டூஹியை வந்துட்டு அத்தை பெரிய வீடை வந்துட்டு சன்னியை வச்சு க்ளீன் பண்ண வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோபம் தான் வந்துட்டு இருக்கும். நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன், நீ என்னத்தை வந்து கணக்கு பண்ணிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டேம்மா, அவள் மட்டும் ஓஜினை கல்யாணம் பண்ணா அப்படின்னா அந்த சொத்துக்கெலாம் இவளும் வந்துட்டு ஒரு அதிபர் ஆகிடுவா, அதுக்கப்புறம் இவள் படிக்க வச்சது இவளுக்கு நிறையா மணி கொடுத்தது எல்லாமே வந்து சங்கி தானே ஒர்க் பண்ணி மணி கொடுத்தா, ஸோ அதை அப்படியே வந்து கேஸ் போட்டு கூட அந்த காசை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு மாதிரி மனக்கணக்கு வந்துட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக டூஹி வந்துட்டு ஓஜினை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டி வந்துட்டு மின்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மின்னுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, அவ்வளோ பெரிய ஸ்கொயர் மீட்டரில் இருக்க வீடு என் போனாட்டி வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திருப்பி அதே தான் ஓடிட்டு இருக்கோம் மனசில். இப்படி அம்மா பையனும் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு இவனோட அஃபர் ஒரு லேடி இருக்காங்களா அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது அவங்களோட ஹோட்டல் தான் போல், அந்த இடத்துல இவனை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க போல். அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இவனை வேலைக்கு வர வச்சா இவன் என்ன சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஜின் வந்துட்டு ஒரு ஜிம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஜிம்க்கு இவன் என்ன பண்ணுவானா போயிட்டு பேச ஆரம்பிச்சிருவான், இங்கே பாரு நம்ம 2 பேரும் சகலியாக போகிறோம், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பேசுவான். ஓஜினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. டூஹியோட அக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஸோ நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னு சொல்லணுமே இவனுக்கு கோவம் வரும். ஃபஸ்ட்டு இங்கே இது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ மீன் என்ன சொல்லுவானா, என்னத்தான் இருந்தாலுமே என் ஒய்ஃப் வந்துட்டு உனக்கு சிஸ்டர் இல்லை, அத்தே பெரிய வீடு வந்துட்டு சிஸ்டரில் கொடுத்து வந்துட்டு ஒரு வேலை பார்த்துருப்பியா, என்னதான் டூஹி வந்து திமிர் பிடிச்ச பொண்ணா அப்படி இருந்தாலுமே நீ வந்து டூஹிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, சொல்ல மாட்டியா, எடுத்து சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. டூஹியை பற்றி இவனுக்கு தான் டூஹியை பற்றி திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு இவனுக்கு தெரியும்ல. ஸோ மின் என்ன சொல்லுவானா, டூஹி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, திமிர்
பிடிச்ச பொண்ணு, அக்காவே இப்படி வேலை வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து கோவம் வந்துரும். என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன டூஹியை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா டூஹிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேச ஆரம்பிச்சிருவோம். உன்னோட ஃபேமிலி மெம்பர் தானே டூஹி, ஸோ டூஹியை பத்தி நீ தப்பா பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு டூஹிக்கு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவான். நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொண்ணை பத்தி தப்பாவே பேசக்கூடாது, அதுவும் உன்னோட ஃபேமிலி மெம்பரை பத்தி தப்பா பேசியிருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் ஆம்பளையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்டுருவான். இப்படி இவன் கேட்டு போய் வந்துட்டு மீனுக்கு வந்து செம்மையா கோவம் வந்துடும். ஸோ அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பி கோவமா கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ யோசிப்பான், நான் எதுக்கு வந்து டூஹிக்கு வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஓஜன், நீ இப்போ எதுக்கு அவளை அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கேன், உனக்கு என்ன லவ்ல என்ன விழுந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து மனசாச்சோட பேசிட்டு இருப்பான். நீ எதுக்கு அவளை பற்றியே நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாப்பா. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹீரோயின் மேலே ஏதோ வருது, அவனுக்கு அது என்னன்னு சொல்லவும் தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனை தான் கட்டுறாங்க. மீன் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு போன மீட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. அங்கே அவனோட அஃபர் தான் வந்துட்டு இந்த ஓனர் போல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அவன் வந்து இங்கே திட்டுறான், இங்கே பாரு நீங்கள் உன ஒர்க்குக்கு சேர்த்தா இந்த மாதிரி இங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருப்பியா, என்னதான் நம்ம 2 பேரும் வந்துட்டு அஃபரில் இருந்தாலுமே ஒர்க் வேறு பர்சனல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கே பாரு அங்கே ஒரு குண்டு பொண்ணு வந்து வெயிட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் வந்து பிளேட்டை போட்டு உடைக்கிறதே இவளுக்கு வேலையாக போச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு வாட்டி தான் வார்னிங் கொடுப்பேன், திருப்பி இதை பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேரையும் வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து திரும்பி பார்ப்பான், அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், ஜப்பியாக இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் கீழே போட்டிருக்கோம் போல, இவ போய் வார்னிங் பண்ணிட்டு போயிருப்பாளா, ரொம்ப சோகமாக இருப்பாள். அப்போ வந்துட்டு மீன் வந்து கேட்பான், என்னாச்சு, எதுக்கு நீ பிளேட்லாம் தவற விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எப்போதும் வந்துட்டு எனக்கு இதே வேலையாக போயிட்டு இருக்குது, நான் வேறு கிளம்ஸியாக இருக்கலாம், என் கையெல்லாம் வந்துட்டு குண்டாக இருக்கா, நான் தெரியாமல் டக்குன்னு திரும்பிடுறேன், எல்லாமே விழுந்து உடஞ்சிடுது அப்படிங்கும்போது இவன் வந்து சப்போர்ட் பண்ணுவான். அப்போல்லாம் உனக்கு கிடையாது, நீ வந்து வெயிட்டராக பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னை வந்து எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லதுமாக தான் பேசிகிட்டு இருப்பான். சரி உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பிரச்சனை, எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், நான் இப்படி இருக்கிறதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவனும் சுகமாக இருப்பான். நான் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கமா, என்ன ஒருத்தன் ஆம்பளேன்னு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் மீன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ உன் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீன் கேட்பான். எனக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், நான் தான் எப்படி ஃபேட்டாக இருக்குன்னு அப்படிங்கும்போது, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் திருந்தே மாட்டான் போலங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோட அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சனால வந்துட்டு டூஹியோட அம்மா பார்க்க போவாங்க. 2 பேரும் மீட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா ஏதோ கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இரு உன்னை பார்த்தா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஸ்கூலில் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 பேருக்குமே தெரியும் போல, இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க போல. நீனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க போல. 2 பேரும் கை கோர்த்துட்டு, நான் உங்களுக்கு தெரியுமா நம்ம 2 பசங்க வந்துட்டு ஒரே ஏர்லைனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வானா, நான் வந்துட்டு கிவ் அப்பே பண்ண மாட்டேன், டூஹி கஷ்டப்பட்டு வாங்கின வேலைன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மேனேஜர் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க, எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க, நான் வந்துட்டு திருப்பி சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, என்னை திருப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னை சஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சஸ்பெண்டில் தான் வச்சுருப்பாங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து அவர் சொல்லுவார், இங்கே பாருமா ரூல்ஸ் இருக்குது, உன்னை வந்து டெரி மேடம் தான் வந்துட்டு வேலையை விட்டு இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்காங்க, நீ திருப்பி இந்த மாதிரி வந்து பேசிட்டு தானே வச்சுக்கேன், நம்மளோட லா வந்துட்டு அதை வந்து அகெயின்ஸ்டாக நீ நடந்துக்கிற மாதிரி இருக்கும், உன்னை ஒரேடியாக வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, பரவாயில்லையா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுவாங்களா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரி நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு முடிவாயிடுச்சு, பேசாமல் நம்ம டேரியை பார்த்தே வந்து பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். எப்போவுமே வந்து லாங் ஃப்ளைட் வந்து ஹீரோ எடுக்கவே மாட்டான். இப்போ லாங் ஃப்ளைட்டில் எங்கேயோ போகிறான் போல். அப்போ வந்து யாங் கேட்குறோம், நீங்கள் மேக்ஸிமம் லாங் ஃப்ளைட்டை போக மாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். இல்லை எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, எனக்கு மைண்டே சரியில்லை, அதனால தான் லாங் ஃப்ளைட்டை வந்து செலக்ட் பண்ணி நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. அப்போ வந்து இவன் நினச்சி பாப்பா, இவருக்கும் டூஹிக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஸோ டூஹி ஏதோ வந்துட்டு மறக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். எனக்கு புரியுது, ஆனால் அவளுக்கு வந்து ஆல்கஹால் குடிச்சு நிறைய ஞாபகம் மருந்துலாம் இருக்குது, அது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அந்த போஸ்ட்டில் என்னன்னா, இப்போதைக்கு டூஹி தானே வந்து கம்பெனியோட மாடலாக இருப்பா, இப்போ அவளை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் மாடல் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். ஸோ அதை பார்த்து தான் சிரிச்சுட்டு இருக்கான். நம்ம கண்டிப்பாக அதுக்கு போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த போஸ்ட்டை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரியை தான் காட்டாங்க. டேரி ரொம்ப கோவமாக வரா. காங்கிட்ட வந்து கேட்குறான், எங்கள் அப்பா வந்து ரிசைன் பண்ண போகிறாராம, இப்போ வந்து சிஓவா யார் செலக்ட் பண்ண போகிறான், எங்கள் அப்பாவுக்கு இந்த ஐடியாலாம் கொடுக்குறது யார், எப்போவுமே நம்ம 2 பேர் தான் பக்கத்தில் இருப்போம், இப்போ யார் தேர்ட் பர்சனாக இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க, அப்பா எப்போவுமே தனிச்சு எந்த ஐடியாவும் எடுக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு டேரி வந்து கேட்குறான். அதுக்கு காங்க சொல்கிறான், வேறு யார், உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான், ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஜின் தான் இப்போ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு நிறைய ஐடியா கொடுத்துட்ருக்கான், அவன் வந்துட்டு ஃப்ளைட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு இல்லை உங்கள் அப்பாவே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அவனா சரி அவன் நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அவன் வந்துட்டு லாங் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து போகிறதா பிளானில் இருக்கோம்ல, இவன் என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி, இங்கே பாரு ஓஜின், உனக்கு வந்துட்டு நான் உன் பிளேஸில் வேறு பைலட் அனுப்பிக்க போகிறேன்,
நீ வந்து என்னை மீட் பண்ண வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. ஹீரோவுக்கு செம்மையாக கோவம் வரும். ஏன்னா ஒர்க் பண்ணுற டைமில் இந்த மாதிரி பர்சனலாக கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஃப்ளைட்டில் வேற ஒருத்தவங்க போவாங்க, நீ வா உன்னோட ஒர்க்கை அப்புறம் பார்த்து கூப்பிடுவா. ஹீரோக்கெலாம் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு சேர்மனோட பொண்ணு தானே, அது இப்போ வந்து டேரக்டர் அந்த போஸ்ட்டில் இல்லை, பட் இருந்தாலும் சேர்மனோட பொண்ணுனால அவனால் ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்மனோட பிஏ இருக்காங்களா அவங்ககிட்ட வந்துட்டு கேட்பா, நான் வந்து டேரி மேடமை மீட் பண்ணணும், எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பால. டேரி மேடம் உன் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க, பரவாயில்லையா ஆகும்போது, இல்லை நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும், எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட பேசிகிட்டு இருப்பான். வெளியே நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த வீட்டில் இருக்க 2 பொண்ணுங்க வந்து பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. சேர்மனோட பிஏ கிட்ட வந்து டூஹி என்ன பேசிகிட்டு இருக்கா, இவ இப்படி தான் எல்லாரும் கரெக்ட் பண்ணி தான் உள்ளார வந்துட்டு வந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து டியான் கால விழும். டியானுக்கு வந்துட்டு பிஏவை தான் நல்லாவே தெரியும்ல, என்ன அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போனா அன்னைக்கு பார்த்தோன்னா இவ வந்துட்டு டேரி வந்து பார்த்தாலே மீட் பண்ணி அடிக்கலான்னு போனால ஹீரோயினை, ஸோ ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டூஹிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இதை காதில் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பிஏக்கு வந்து கால் பண்ணுறான். அங்கிள் நீங்கள் எங்கே இருக்கீங்க, டூஹியோட எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை மட்டும் கறந்துக்கிறான். டேரி வந்து ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோக்காக. அப்போ வந்து ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ கல்யாண நாள் அன்னைக்கு வந்துட்டு அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துக்கு வந்திருப்பா. அப்போ ஹீரோ அங்கேயிருந்து வந்திருப்பான். ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி தானே. வந்துட்டு டெரி வா, நீ வந்து கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, உன்னை எல்லாரும் காணும்னு தேடிட்டு இருக்காங்க, முக்கியமாக காங் ஒன்று தேடிட்டு இருக்கான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்து கூப்பிடுவாரா. அப்போ இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, கல்யாணமே வந்து நடக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு காங்க பார்த்தா போர் அடிக்குது, நான் என்ன பண்ணுறது ஓஜின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பேன். இங்கே பாரு விளையாடாத, உனக்கு எதாவது ஃபன்னாக தெரியுதா, வா கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆக போது, இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். ப்ளீஸ் நான் சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கோ, எனக்கு காக்க பார்த்தா போர் அடிக்குது, இதுக்கப்புறம் வந்துட்டு பேசாமல் நம்ம 2 பேரும் இங்கேருந்து ஓடி போயிடலாமா, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்வாளா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையாக கோவந்துடும். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு வந்து இந்த கல்யாணம் லவ் இதெல்லாம் வந்து பிடிக்காதுன்னு, இப்போ வந்து பேசுகிற டைம் ஆயிடுது, வா உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா. அப்பயே வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் வந்துட்டு அழைச்சிட்டு போய் விட்டுருப்பானா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். எதுக்கு வந்து என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம்னு பேசுவானா. இங்கே பாரு நான் டேரக்டர் போஸ்ட்டில் கூட இல்லை, என்னை வந்துட்டு டேரினே வந்துட்டு உரிமையோட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாள். சொல்லு எதுக்கு வந்து என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நீ வந்துட்டு இப்போலாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஐடியா கொடுத்துட்ருக்கியாம, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நீ இவ்வளோ அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க தேவையில்ல. எனக்கு ஏன் தெரியுமா ஓஜின், எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீ வந்துட்டு தூரமாக இருப்ப, உன்னை வந்து டச்சும் பண்ண முடியாது, உனக்கு கல்யாணமாக பண்ண முடியாது, ஒரு மாதிரி கண்ணு முன்னாடியே இருக்க ஒரு ஹேண்ட்ஸமான பையன், ஒரு காணல் நீர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு வந்து பேசுனியோ அதை மட்டும் பேசு, மற்றபடி எதுக்கு தேவையில்லாதமா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்போ கரெக்டாக பிஏ வந்துட்டு டூஹி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து ஓகே ஓகே வெயிட் பண்ண ஓஜின், என்னோட நாய் வந்திருக்கு, அதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்துக்கு கிளம்பி போவாள். அப்போ வந்து ஹீரோ நினைப்பா, என்னது டூஹி வந்திருக்காளா, இவ எதுக்கு அவளை போய் நாயின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே ஷாக்காக பார்ப்பான். தேடி வந்துட்டு வந்துருச்சா என் நாய் அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை வந்து பார்க்க போவான். கரெக்டாக டியானா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டு வந்துருவான். இவ போய் பாப்பா, எதுக்கு வந்து இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா டேரி. அவள் வந்து கேட்பா, ப்ளீஸ் என்னோட வேலையை வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து நீ அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது, ப்ளீஸ் என்னோட வேலையை திருப்பி கொடுத்துருங்க, என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. நீ வந்துட்டு அவள் வேலையை விட்டு தூக்குறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லன்னு அரைஞ்சிடுவான். என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னை திருப்பி திருப்பி ஏற்றி பேசிகிட்டு இருப்பேன், முன்னாடி நாய் மாதிரி வந்துட்டு காலில் வந்து கிடப்பேன், இப்போல்லாம் வந்து என்னை ஏற்றி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாம் அரைஞ்சிட்டு இருப்பாள். அப்போ என்ன சொல்லுவேன்னா, இங்கே பாரு என் பேச்சு கேட்டால் மட்டும்தான் இந்த ஏர்லைனில் நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்து பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பானாம். என்ன புதுசாக இருக்குது, உன்னோட ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர்ஸ்க்காக வந்துட்டு நீ என் கையை பிடிச்சி இந்த மாதிரி தடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். அதுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை, உனக்கு தெரியாதா எங்கள் 2 பேருக்குள்ள வந்து நிறையா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பானா. அந்த ரூமர் போயிட்டுருக்கு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இவன் வந்து ஷாக்காக பார்ப்பா, என்னது ரூமரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோ வந்து அழைச்சிட்டு வந்துடுவான். இப்படி பேசுறது வந்து டியானா பார்த்துட்டு அவனுக்கும் ஷாக்காக இருக்கும். டேரி வந்து கோவத்தோடு என்ன பண்ணுவானா, ஆன்ட்டி கால் பண்ணுவான். என்ன ஆன்ட்டி, உங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்களா யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு டூஹி அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கும் தெரிஞ்சிருச்சாமா, ஸோ அவனையும் உன்ட்ட சொல்லிட்டானா, இப்போ தான் வெளியே சொல்கிறான் போல, ஆமாம்மா கூடிய சீக்கிரத்தில் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இவளுக்கு செம்மையாக கோவம் வரும். ஃபோனை வந்து கீழே போட்டு உடைப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வருவானா. ஹீரோ வந்து ரொம்பவே தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்வாள். அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்பான், இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை, அவள் வந்துட்டு சேர்மன், ஏர்லைனோட சேர்மன், நீ வந்துட்டு ஏர் அட்டனண்ட், உங்கள் 2 பேருக்குள்ள என்ன இருக்குது, அவள் எதுக்கும் ஒன்று வந்துட்டு ஹர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. அதுக்கு என்ன சொல்லுவானா, ஆல்ரெடி நான் பண்ண ஒரு தப்பால் இப்போ வந்து தண்டனை வந்து அனுபவிக்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, சரி நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதையாச்சும் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க,
நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போவா. ஹீரோ வந்துட்டு டொகி டொகின்னு கூப்பிடுவான். ஆனால் அவள் காலைல வாங்காமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருப்பான், இவ எதுக்கு இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேரி வந்து ரொம்ப ஹாஷாக கோவமாக வந்துட்டு காரில் ஏறி போவா. ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான், இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்மந்தம் இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.